தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஜாயலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். இந்த தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பெருந்திரளான மக்கள் ஜாயலவில் குழுமியிருந்தனர். சமூகத்தின் ஒழுக்க கோவையை புறந்தள்ள முயற்சிக்கும் போதைப் பொருளை சமூகத்திலிருந்து அளிக்கும் முயற்சியாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன்போது போதைப் பொருள் ஒழிப்பு மாதத்தையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். උන්වහන්සේලා සෑම කෙනෙක්ම අපේ රටේ වගේම මුළු ලෝකේ මත්ද්‍රව්‍ය නිසා ඇති වී තිබෙන මහා ව්‍යසනය ජාතික සහ අන්තර්ජාතික ඛේදවාචකයන් බොහෝ තේරුම් අරගෙන තිබෙනවා. போதைப் பொருளினால் தேசிய சர்வதேச மட்டத்தில் ஏற்படும் நோய் ரீதியிலான பாதிப்புகளை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். போதைப் பொருள் கடத்தலினால் ஏற்பட்டுள்ள அழிவுகளை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். வியாதி, வறுமை, செயற்பாடற்ற குடும்பம், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலை என்பவற்றை போதைப் பொருள் தோற்றுவிக்கும் என்ற விழிப்புணர்வு உங்களிடம் உள்ளது. இவையெல்லாம் போதைப் பொருளால் உருவாக்கப்பட்டதே. இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் போதைப் பொருளிலிருந்து தம்மை விலக்கி வைத்திருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் யாராவது சட்டவிரோத போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டால் அவர்கள் மீது எவ்வித கட்சி பேதமும் இன்றி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றேன். නීති විරෝධී මත්ද්‍රව්‍ය ජාවාරම් වලින් කිසියම් දේශපාලඥයෙක් සම්බන්ධ වෙනවා නම් සම්බන්ධ වී සිටිනවා නම් ඉදිරියේදී සම්බන්ධ වූ බව අපිට දැනගතහොත් අපි ඔහුගේ පක්ෂයේ තරාතිරම නොබලා නීතිමය වශයෙන් ගත හැකි ගත යුතු සෑම පියවරක්ම ආණ්ඩුවක් විදිහට ගන්නා බව ඊටාම පැහැදිලිව මම මුලින්ම ප්‍රකාශ කරන්නට ඕනේ. පසුගිය කාලේ මත්ද්‍රව්‍ය භාවිතාව වැඩි වුණා. අත්අඩංගුවට පත් වූවන්ගෙන් සාතිශය බහුතර ඉතා දුගී සමාජ පසුබිම සහිත පිරිස් මේකට පත් වෙලා තියෙනවා. முன்னரை விட தற்போது போதைப் பொருள் பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது. வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் கைது செய்யப்படுகின்றனர். போதை பாவனையிலிருந்து நாம் குறைந்தது 1,00,000 பேரை காப்பாற்றினால் ஒரு வருடத்திற்கு 10,000 பேரை மறுவாழ்வளிக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. ஒருபுறம் போதைப் பொருள் கடத்தலை தடுத்தால் மறுபுறம் புனர்வாழ்வளிக்க வேண்டிய தேவை உள்ளது. போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவராக ஒரு நபர் காணப்பட்டால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என பெஃப்ரல் தெரிவித்துள்ளது. இது பிரதான இரு அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தக்கூடியது. பிரதான இரு கட்சிகளின் தலைவர்கள் இந்த விடயத்தில் தமது கடமையை சரிவர புரிவார்கள் என்று நம்புகின்றோம். අද අවසානයේදී මේක මැතිවරණ වේදිකාවේ මැතිවරණ ප්‍රකාශනවලට පළවෙනි වරට සෞඛ්‍ය පිළිබඳ ප්‍රශ්න දෙකක් மூலிக பிரச்சனை. முதல் முறையாக 3 சுகாதார சிக்கல்கள் அரசியல் மேடைகளிலும் தேர்தல் கொள்கைகளிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரச்சினை, புகையிலை பாவனை தடை மற்றும் சுகாதார சட்டங்கள். எமது நாட்டில் அனைத்து மேடைகளிலும் இந்த தலைப்புகள் முக்கியம் பெறுவது வேதனைக்குரியது. இது மக்களின் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஏன் பொது வேட்பாளர் இதற்கு எதிராக போராடி வெற்றி பெற வேண்டிய தேவை உண்டு. அதுவே கடந்த தேர்தலில் இடம்பெற்றது. මේ ආපු අපේක්ෂකයා, මේ ආපු පොදු අපේක්ෂකයා මෙන්න මේ සඳහා සටන් කළා පරාජයකට පත් වෙලා ඒ පරාජය ජයග්‍රහණය කරගන්නට තමයි පෞගිය මැතිවරණයේදී ක්‍රියා කරන්න සිදු වුණේ. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் இங்கு முன்னெடுக்கப்பட்டன. අපි සියලු දෙනාම එක්කලා හදවතට අත තියලා බලන්න. තමන්ගේ ගෙදරත් මේ වගේ ප්‍රශ්න ඇති. සියලු දෙනාම එක්කලා කෑ ගහලා කියන්න. අපි මේකෙන් නිදහස් වෙනවා කියලා. අපි නිදහස්. මතින් නිදහස් රටක්.